அம்மாச்சி வைத்தியம். இன்று விழா பிஞ்சு வறுவல் செய்வது எப்படி? அதை முதல்ல நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதற்கு முன்பு இது நீங்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் யாராலையும் இப்போ இந்த நாலு பிள்ளைங்களுக்குலாம் என்னன்னு கூட தெரியாது. இதை ஷேர் பண்ணி 4 பேர்த்துக்கு அது தெரிஞ்சால் அவங்க செஞ்சு பார்த்தாங்கன்னா இது 4 பேர் 40 பேர் ஆகும், 40 400 ஆகும், 400 4000 ஆகும். இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் பழமைன்னா நாங்கள் வறுவல் செய்ததெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் சொல்லித்தரோம்னா இதை நீங்கள் செஞ்சு பலன் பெறணுங்கிற எண்ணத்தில் தான் சொல்கிறோம். உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல அந்த பெலா பிஞ்சை எடுத்து இந்த பாருங்கள், இதுதான் பெலா பிஞ்சை. இந்த பாருங்கள், பெலா பிஞ்சு இப்படி தான் இருக்கும். இது மேலே இருக்க பட்டையெல்லாம் சீவிடணும். சீவிட்டு துண்டு துண்டாக போட்டுக்கோங்க. போட்டு ஒரு குக்கரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த பிஞ்சை இந்த பொடியை அறுத்ததை போட்டு அதில் கொட்டி அதை ஒரு 2 விசில் போட்டுருங்க. நல்லா வெந்துடும். அதை எடுத்து வச்சுட்டு தண்ணி எடுத்து வடிகட்டி ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருங்க. பிறகு தேங்காவை ஒரு அரை மூடி தேங்காய், 4 வரமிளகாய், டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் சோம்பு, பூண்டு ஒரு 4 பல் போட்டு ஒரு தக்காளியும் கூட போட்டுக்கோங்க. போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிருங்க. இந்த பெலா பிஞ்சை போடையில் அதை என்ன பண்ணணும்னா இதில் தேவைக்கேற்ப உப்பு போட்டு அதை கலவையில் அரைச்சிக்கோங்க. பிறகு அந்த வெங்காயம் ஒரு 10-15 உரிச்சுக்குங்க. தக்காளி 2 கட் பண்ணிக்கோங்க. இதை போட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சுக்குங்க. தாளித்த பிறகு இந்த அரைச்சி இந்த தேங்காய் இந்த வெங்காயமும் தக்காளியும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிடுங்க. பிறகு இந்த அரைச்சி வச்ச கலவையை தூக்கி அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி கொஞ்ச நேரம் ஒரு கொதி வரட்டும். வந்தவுடனே இந்த அறுத்து வச்ச பெலாக்காய் எடுத்து அதில் கொட்டி பிறகு அதில் உப்பு பார்த்து நிதானமாக போட்டுக்குங்க. போட்டு நல்லா தேவைக்கேற்ப உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்க கம்மியாக போடுவாங்க, ஒருத்தவங்க கூட போடுவாங்க. போட்டு நல்லா தேவைக்கேற்ப போட்டு இதை நல்லா அருமையாக வறுத்தணும். ஒரு 10 நிமிஷம் பிளேட்டில் போட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ கிண்டி விட்டுக்குங்க. கிண்டி விட்டு எடுத்தால் செம சூப்பராக இருக்கும். கறி மாதிரியே இருக்கும். கறி வாங்க வசதி இல்லாதவங்க இதை செஞ்சு சாப்பிட்டாவே உங்களுக்கு கறி சாப்பிட்ட பலன் கிடைக்கும். அதனால் இது உடம்பு ஆரோக்கியமும் உள்ளது. அதனால் இது தயவு செய்து செஞ்சு பாருங்கள். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.